ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், அரசியற் படலம். கிஷ்கிந்தாபுரி இனி அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று ராமர் எண்ணினார். எனவே அவர் லக்ஷ்மணனிடம் சுக்ரீவனுக்கு முடிசூட்டும்படி கூறினார். அண்ணனின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட லக்ஷ்மணன் அனுமனிடம் முடிசூட்டு விழாவுக்கு வேண்டியவற்றை கொண்டு வருமாறு உடனே கூறினான். அனுமன் விரைந்து சென்று முடிசூட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் நொடிப்பொழுதில் கொண்டு வந்து லக்ஷ்மணனிடம் கொடுத்தான். லக்ஷ்மணன் அவைகளை கொண்டு முறைப்படி செய்ய வேண்டியவற்றை செய்த பின் சுக்ரீவனுக்கு முடிசூட்டினான். முடிசூட்டி கொண்ட சுக்ரீவன் ராமபிரானின் திருவடிகளில் வந்து வணங்கி எழுந்தான். தம்மை வணங்கிய மன்னன் சுக்ரீவனை அன்போடு இரு கைகளாலும் அணைத்து கொண்டார் ராமர். அவனை நோக்கி, வீரனே, நீ கிஷ்கிந்தைக்கு சென்று செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி செய்து ஏற்றுக்கொண்ட ஆட்சியை சிறப்புற நடத்தி கொண்டு அங்கதனோடு நலமுற வாழ்வாயாக. சத்தியத்துடனும் நேர்மையுடனும் அரசாட்சி செய்வாய். உமது சேனை தலைவர்களுடனும் மந்திரிகளுடனும் அதிக நெருக்கமாகவோ அல்லது நெருக்கம் குறைந்தோ பழகாமல் உன்னை அவர்கள் தேவர்களைப் போல கருதும்படி நிற்பாயாக. பகைவரிடத்தில் வெளிக்கு நட்பு கொண்டு வஞ்சனையாக நடத்தல் வேண்டும் என்று நீதி நூல்கள் கூறுகின்றன. எனவே நீ பகைவரிடத்திலும் முகமலர நட்பு கொண்டு அவர்களுடன் பழகியபடியே அவரவர் தகுதிக்கு ஏற்ப இன்னுரையையும் வழங்கு. உலகிலும் வாழ்கின்ற முனிவர்களிடத்திலும் 3 வகையினர்கள் உண்டு. நட்பும் பகையும் இவை இரண்டும் மற்ற தன்மையும் மற்றவர்களிடம் உண்டு. ஆகவே தேவர்களும் மயங்கத்தக்க செல்வமான கிஷ்கிந்தை அரசை பெற்ற நீ உலகோரின் நடப்பை புரிந்து கொண்டு உன் அரசாட்சியை செலுத்தி அதனை நன்கு காத்திடுவாய். நண்பர்கள், பகைவர்கள், மற்றவர்கள் ஆகிய அனைவரிடமும் தீமையான காரியங்களை கருதாமல் செய்ய தகுந்த முறையான காரியங்களை செய். பிறர் உன்னை வைதாலும் அந்த வலிய சொற்களை நீ கேட்டாலும் அவர்களிடம் இனிய சொற்களையே பேசு. இறப்பவர்களுக்கு உன்னால் முடிந்த அனைத்தையும் கொடு. பிறருடைய பொருளை என்றுமே பறிக்க நினைக்காதே. இத்தகைய நற்காரியங்களை செய்பவனே நற்கதியை அடைந்து மேம்படுவான். ஆகவே நான் சொன்ன இவைகளில் மறக்காமல் கைக்கொள். எளியவர்களை அவமதித்து எவரிடத்திலும் துன்பம் தரும் செயல்களை செய்யாதே. இந்த வழியை கடந்து ஒரு தீங்கு செய்ததனாலேயே குறுகிய வடிவம் உடையவளான கூனியினால் நான் எளிதில் இல்லாமைகளை அடைந்து கொடிய துன்பக்கடலில் விழுந்தேன். பெண்களால் ஆண்களுக்கு மரணம் ஏற்படும் என்பதை சந்தேகமில்லாமல் அறிந்து கொள். இந்த வார்த்தை வாலியின் செயலால் உறுதிப்படும். மேலும் அந்த பெண்கள் காரணமாகவே துன்பமும் படிப்பும் நேரும் என்பதை என்னிடத்தில் கண்டாய். இந்நீதியை அறிவதை விட நன்மை தருவது வேறில்லை. இவன் நமக்கு மன்னன் இல்லை. நம்மை பெற்றெடுத்து வளர்த்த நன்றாக காக்கும் தாய் என்று எண்ணியும் சொல்லியும் உன்னை இனிது விரும்பும் குடிமக்களை நீ நன்றாக பாதுகாத்து வருவாய். அப்படி எல்லா குடிகளிடம் கண்ணோட்டம் செய்வதை உனது இயல்பாக கொண்டாலும் அவர்களில் எவராலே தான் நாட்டில் தீங்குகள் நேர்ந்தால் அக்கொடியவரை தர்மத்தின் எல்லையை கடக்காமல் கண்டிப்பாய். ஒவ்வொரு உயிரும் செய்யும் கருமங்களாலேயே உயிருக்கு பிறப்பும் இறப்பும் அமைகின்றன. தர்மத்தை கடக்காமல் வாழ்ந்தால் உயிருக்கு வளர்ச்சியும், கடந்து வாழ்ந்தால் உயிருக்கு குறைவும் ஏற்படும். இதனை அறிந்து நீ நடப்பாய். செல்வம் அடைவதற்கு காரணமும் வறுமை அடைவதற்கு காரணமும் அவ்வுயிர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களே. இதையன்றி வேறொரு காரணத்தை தேர்ந்த கல்வியறிவு உடையவர்கள் அறிய மாட்டார்கள். ஆகவே செல்வம் அடைவதற்குரிய நல்வினைகளை மட்டுமே நீ மேற்கொள்வாய். இதுவே அரசர்களுக்கு உரியவை என்று பெரியோர்கள் கூறுவார்கள். இவற்றையெல்லாம் ஆலோசித்து உன் ஆட்சியை செம்மையாக நடத்துவாயாக. இனி வருவது கார்காலம். இந்த மழைக்காலம் நீங்கி கூதிர்காலமான கார்த்திகையில் உனது சேனைகளுடன் என் செயலை செய்ய வருவாயாக. இப்பொழுது செல்வாயாக என்று கூறினார். அதை கேட்ட சுக்ரீவன் அவரை நோக்கி, வள்ளலே, நாங்கள் வசிக்கின்ற கிஷ்கிந்தாபுரி குரங்குகள் வசிக்கின்ற இடமாகும் என்ற ஒரு குறையை தவிர அது தேவர்கள் வாழ்கின்ற சொர்க்கலோகத்தை விட மேம்பட்டதாகும். ஆதலால் தாங்கள் சொல்லுகின்ற கட்டளையை நாங்கள் செய்யுமாறு எங்களிடத்தில் வந்து வசிக்க வேண்டுகிறோம். தங்களை சரணடைந்த நாங்கள் தங்களின் கருணைக்கும் அன்புக்கும் இரக்கத்துக்கும் உரியவர்களாய் இருந்தும் தங்களை விட்டு பிரிந்து சென்று தனியே அனுபவிக்கும் செல்வம் ஏழ்மையை காட்டிலும் வேறு ஒன்றானதாகுமோ? ஆகவே பிராட்டியாரை தேடுவதற்கு ஏற்ற காலம் வரும் வரையில் தாங்கள் கிஷ்கிந்தாபுரியில் எங்களுடன் வசித்தருளீர் என்று விண்ணப்பித்து ராமபிரானின் இணையடிகளில் விழுந்து வணங்கினான். சுக்ரீவன் கூறிய வார்த்தைகளை கேட்ட ராமர் தம் இதழ்களிலே புன்னகையை நெளியவிட்டார். பின்பு அவனை பார்த்து, நீ சொல்வது தவறு. எம்மை போன்ற வனவாச அனுஷ்டானங்களை அனுசரிப்பவர்களுக்கு அது தகாது. அதுவும் இல்லாமல் நான் கிஷ்கிந்தாபுரியில் வந்து தங்கினால் என்னை உபசரிப்பதிலேயே உனக்கு பொழுது கழிந்துவிடும். அதனால் நீ ஏற்றுக்கொண்ட அரசாட்சியில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாததவனாவதோடு அக்கடமையிலிருந்து தவறிய குற்றத்துக்கும் ஆளாவாய்.
14 ஆண்டு காலம் கொடிய காட்டில் நான் சென்று வசிப்பதாக என் சிறிய தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். எனவே இந்த 14 ஆண்டுகளுக்குள் நகரத்தில் வசிப்பதற்கு நான் உடன்பட மாட்டேன். மற்றும் சீதையுடன் கூடி இல்லாமல் நான் அடையும் இன்பம் என்ன இருக்கின்றது? இதனை நீ சிந்தித்து பார்க்கவில்லை போலும். தன் மனைவி சீதையை ராவண அரக்கன் கொண்டு சென்று சிறை வைத்திருக்க ராமன் நண்பர்களுடனே அளவிட முடியாத இன்பங்களை அனுபவித்தான் என்று பிறர் சொல்வாரானால், ஐயோ, அந்த பழி பிரளய காலத்திலும் அழியுமோ? இல்லற வாழ்க்கைக்கு மாறுபட்டு யுத்தத்தில் வில்லை கொண்டு செய்யும் தர்மத்தை கைவிட்டு வாழ்பவனாகி எனக்கு உன்னுடன் வந்து வசிப்பது என்பது தகாத ஒழுக்கங்களாகும். மனைவியை பிரிவதற்கு காரணமான நான் செய்துள்ள பாவங்கள் போகும்படி நல்ல தவத்தை செய்தேன். ஆகவே நீ இப்பொழுது சென்று அரசாட்சிக்குரிய காரியங்களை செய். இங்கும் 4 மாதங்கள் கழித்து பின் உனது பெரும் சேனைகளுடன் என்னிடம் வா. இதுவே உன்னை நான் வேண்டிக் கொள்வது என்று சொன்னார் ராமபிரான். சூரியகுமாரன் அவர் கூறிய வார்த்தைகளை அப்படியே கேட்டுக்கொண்டான். அவன் கண்களிலே ராமரை பிரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதை எண்ணிய துன்பத்தால் நீர் குமிழிட்டது. அது பொங்கி பிரவாகம் எடுத்தது. நீர் சிந்தும் கண்களுடன் அவன் ராமரை நோக்கினான். அவரை அடித்தொழுது வணங்கி விடைபெற்று கிஷ்கிந்தாபுரியை நோக்கி நடந்தான். அப்பொழுது அங்கதன் ராமபிரானை தொழுது வணங்க அவர் அவனை கருணையுடன் நோக்கி, நீ நல்லொழுக்கம் உடையவனாவதால் வேண்டுமெனில் சுக்ரீவனை உனது சிறிய தந்தையாக கொள்ளாமல் உன்னை பெற்ற தந்தையாகவே கருதி அவன் சொல்லும் கட்டளையை செய்து வாழ வேண்டும். இதனை நீ தவறாது கை கொண்டு வாழ்வாயாக என்றார். ராமபிரானின் வார்த்தைகளை தன் மனதில் நன்கு பதிய வைத்துக் கொண்டான் அங்கதன். ஸ்ரீராமரை மீண்டும் வணங்கிவிட்டு அவன் கிஷ்கிந்தைக்கு சென்றான். பின்பு அனுமனை பார்த்த ராமர், மிக்க அழகுடைய வீரனி, நீயும் சென்று உனது அறிவினால் சுக்ரீவனின் அரசாட்சிக்கு வேண்டிய காரியங்களை செய்து வாழ்வாயாக என்றார். அதற்கு மாருதி, அடியேன் இங்கேயே இருந்து தங்களுக்கு பணிவுரை செய்து வாழ்கின்றேன் என்றான். அறிவு, ஆண்மை, பெருமை ஆகிய 3 திறமைகளும் கொண்ட ஒருவனது அரசை மற்றொருவன் தன் வலிமையால் பெற்றால் அங்கே நன்மைகள் மட்டுமல்லாமல் தீமைகளும் விளையும். அவ்வரசு உன்னை போன்ற பேரறிவு படைத்தவர்களாலேயே நிலை பெற்று நிற்கும். ஆகவே நீ சென்று சுக்ரீவனுக்கு துணையாக அவன் அரசை பாதுகாப்பாயாக. பின்பு நான் சொல்லிய காலத்தில் என் செயல் முடிக்க வருவாயாக. உன்னை போன்ற தருமன் யாருமே இல்லை என்றார் ராமர். ஐயனே, உமது கட்டளை இதுவானால் அடியேன் அவ்வாறே செய்வேன் என்று சொல்லி அனுமன் ராமரை வணங்கி விடைபெற்று கிஷ்கிந்தையை நோக்கி சென்றான். அனுமன் சென்றதும் ராமபிரான் தம்பி லக்ஷ்மணனுடன் அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு மலைக்கு சென்று சேர்ந்தார். வாலியும் ராமரும் கூறிய அறிவுரைப்படி சுக்ரீவன் கிஷ்கிந்தையை நன்கு ஆட்சி செய்தான். ராமர் சென்று சேர்ந்த மலையின் ஒரு பக்கத்தில் மாலியவான் என்னும் இடத்தில் அவர் லக்ஷ்மணனுடன் வசித்து வந்தார். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.